வணக்கம் மக்களே. வணக்கம் மக்கள். ஸோ ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவரோட சேர்ந்து ஒன்றா வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் இந்த ஒன்றா ரிவ்யூ கொடுத்தோன்னா, கல்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ஓகே, கல்கி 2898 AD இந்த படத்தை வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து ஒன்றா ரிவ்யூ கொடுக்குறோம். கல்கிலாம் தெரியல. ஸோ இதை வந்து நான் ரொம்ப வளவலன்னு கொலகணும் அப்படிலாம் ரொம்பலாம் ஜவ்வாக இழுக்காமல் நம்ம ஸ்டேட்டாக பாயிண்ட்டை மட்டும் பேசியிருப்போம். அண்ட் காமெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த பர்சனலாக கேட்டிருந்தீங்க, கல்கி ரிவ்யூ வந்து போடுங்க சொல்லியிருந்தீங்க. நம்மளும் வந்து சொன்ன மாதிரி இப்போ டிஃபாக இருக்கிறனால முடிஞ்சது சீக்கிரமே போட பார்க்குறேன். ஓகே, நேற்று படம் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி தான் ரிவ்யூ போடுறேன். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பட் வந்துடும். இதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிற டைமுக்கு வந்துடும். மேட்ருக்கு வந்துடுறேன். ஸோ கல்கியோட பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லிடுறோம். ஓகே, பாசிட்டிவ் எனக்கு படுத்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் ஆவடி விஎஃப்எக்ஸில் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து அவங்க குறை வைக்கவே இல்லை. சாலிட்டாக இருந்துச்சு. 100% ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டலி அது தமிழ் படமே யாரும் சொல்ல மாட்டீங்க. ஒரு லிட்டலி ஒரு ஹாலிவுட் ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது எல்லாம். இதுக்கு நான் வரேன் தனியாக. அண்ட் தென் படத்தில் வந்து நம்ம அமிதாப் பச்சன் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் தென் அது இன்னொரு பேர் எம்சினா யாசின்னு நினைக்கிறேன், பட்டனை வர மாட்டேங்குது. நம்ம கமலாஸ் நடிச்சிருப்பாரு அந்த ரோலில். இவங்க ரெண்டு பேர்த்தோட ரோல் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. கமல் கொஞ்ச நேரமே வந்திருந்தாலுமே அவரோட வந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சாவடியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சி. கமல் அப்படியே எலும்பாக காட்டியிருப்பாங்க அந்த இதில் வந்து. என்னடா அது ஸ்பாயில் பண்ணுறிய அப்படிலாம் இல்லை, ஆல்ரெடி எல்லாம் வந்துருச்சு இல்லை சரியா, அது லீக்கே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2-3 நாள் சேர்ந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதான் மேட்ரு. அண்ட் அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா மனசு அந்த வயசுலேயும் வந்து நல்லா அப்படியே அவர் ரோல் நல்லா இருக்குது. அவரோட லுக் எல்லாமே சாவடியாக இருக்குது. இதுதான் அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குங்க. ஓகேயா, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சாலிடாகவே இருந்துச்சு. ரியலி லவ் இட். அண்ட் டிஏஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு அமிதாப் பச்சன் இருக்கார்ல, அவரோட வந்து யங் வேர்ஷன் காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து கொஞ்சம் இப்படி ஓடுன மாதிரி லைட்டாக எனக்கு ஃபீல் இருந்துச்சு. தெரில, அது மினிமம் யங் ஏஜில் அப்படி தான் இருப்பாருன்னு எனக்கு தெரில, இல்லை அது டிஏஜிங்கோட பிரச்சனையாக எனக்கு தெரிலல்ல. இது எனக்கு இவ்வளோ தாங்க பாசிட்டிவ். உனக்கு தான் வேறு பாசிட்டிவ் இருக்காமே? எனக்கு பாசிட்டிவ்ங்க, அது சொன்ன மாதிரி அதையும் சொல்லிட்டான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, அந்த ரோபோட் ஒன்று இருக்கும், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு டப்பிங் பண்ணி அது ஒரு கலாய்க்கும், உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓ கீர்த்தி சுரேஷ் வாய்ஸா? ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது வேற இது பண்ணோம். இப்போ பொண்ணுங்க கோச்சிக்கு தான் எப்படி பண்ணுவோமா, அந்த மாதிரி ரோபோட் அவங்ககிட்ட கோச்சிக்கும், நீ என்ன பண்ண போ பாஸ் அப்படின்னு. உண்மையாக நல்லா இருக்கும், உண்மையாக நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ங்க. இப்போ நெகட்டிவ் வருவோம். நெகட்டிவ் இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் தான் நிறையாவே இருக்குது வச்சுக்கோங்களேன். கண்டத்தனமாக இருக்குது. அதுவும் அதாவது நானும் ஹாலிவுட் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாலிவுட் படத்தையும் எடுத்து வச்சிருக்கானுங்க. இன்ஸ்பயர்னு நான் சொல்ல மாட்டேங்க, லிட்டரலி காப்பி. அதுலேயும் அந்த சீனு நான் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த சீன் அதுதான் தெரியும், கணக்கான பண்ணுறானுங்க. அதை கூட மன்னிச்சிடலாம். நான் கூட வந்து மாவுல் ஃபேன். நான் வந்து புத்து மாவுல் ஃபேன், என் ஃப்ரெண்டும் வந்து மாவுல் ஃபேன். நாங்கள் 2 பேரும் வந்து படம் பார்க்குறோம். ஒரு சீனு வருது, ஐ மீன் இவரும் வந்தார், இன்னொரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க, அவங்க தான் மாவுல் ஃபேன்ல. ஸோ 2 பேர் பேசியிருக்கும் போது அந்த சீனில் எங்களுக்கு ஒரு வைப்பு வந்துச்சு, ஒக்காண்டா ஃபார் எவர். அந்த வைப்பு வந்துச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சீன் வரும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர்ல இருப்பார். அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து சில எவெஞ்சர்ஸ் ரெடியாக இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். உக்காண்ட இடத்துல ஃபைட்டு வரும். தென் அவர் சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவாங்க. ஷீல்டுக்கு வெளியே வந்து எனிமி இருப்பாங்க. ஓகே, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீல்டு லைட்டாக ஓப்பன் ஆகும், எனிமி உள்ள வர ஆரம்பிச்சிருவோம். இவர் அங்கேருந்து ஜிம்பாப்வே சொல்லிட்டு அப்புறமா சண்டை போட சொல்லுவானுங்க. ஓகே, இதே இதை வந்து தமிழ் செஞ்சுருக்கானுங்க. தமிழ் என்ன சொன்னாங்க, நாளைய இல்ல ஐயோ அது சொன்னாலே வைபே அந்த இதை சொன்னானுங்க. அதை அடிச்சுட்டு சொல்றாரு, டேய் இது ஒக்காண்டா ஃபார் எவர்ரா, அதை கூட மன்னிச்சிடலாம். அதில் நாளை தலைமுறைக்கு நம்ம தான் சொல்லுவாரு. அதுல அந்த ஷீல்டை போட்டுட்டு சேவானுங்க. அது அப்படியே அந்த பசுபதி, அவர் தான் சொல்லுவாரு. ஸோ அந்த ஷீல்டு போட்டு வந்து எல்லாரும் தடுத்தது, அதுக்குமா அவங்களை சுற்றி ஒரு ஷீல்டை வச்சுக்கிட்டது எல்லாமே ஒக்காண்டல இருந்துச்சு. நான் சொன்னது இந்த ஒரு பொசிஷன். ஆனால் ஏகப்பட்ட ஹாலி படத்தோட போர்ஷன் ஸ்டார்டிங்ல அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து
படத்துல வந்து சத்தம் போடுவாங்களா வரிசையா அது அந்த ஷாட் அப்படியே என்ன மேட்டர்னா இதெல்லாம் காலகாலமா எவெஞ்சர்ஸ் படத்துல நிறைய படத்துல பாத்துட்டோம். இதை நான் சொல்றது எவெஞ்சர்ஸ் மட்டும் தான், டியூன் படத்துல எடுத்திருக்கானுங்க, மத்த படத்துல எடுத்திருக்கானுங்க, தப்பு கிடையாது. ஆனா நீ இன்ஸ்பயர் பண்றதுக்கும் நீ காப்பி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. இந்த பிளாக் பேந்தர் வந்து அது ஐகானிக் சீனுங்க. அது அவ்வளோ ஐகானிக் சீன். அந்த ஐகானிக் சீன் அப்பட்டமா அப்படி தூக்கி போட்டினா பச்சையா தெரியும். இதில் மேட்டர் என்னதுன்னா மாவுல் ஃபேன் இல்லை, நார்மலாகவே இந்த படத்தை பார்ப்பானுங்க தெரியுமா, அவங்க கூட வந்து கிளியர் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ அப்பட்டமாக இருக்கு. ஏன்னா அந்த சீன் அவ்வளோ ஐகானிக் சீனு. லிட்ரலி அது ஒரு வார் அப்படி நடக்கும், பெரிய வாராக நடக்கும். அது வக்காண்டாக்கும் அவங்களுக்கும் வில்லனுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நடக்குன்னா தோர் என்ட்ரி அப்போ தான் கொடுப்பாரு, மேலே பொழந்துருந்து கொடுப்பாரு, வேற லெவலில் இருக்கும், அந்த டாஷாட்ட இருப்பாரு. ஸோ இந்த ஐகானிக் சீன் அப்படி வச்சிருக்க நீ இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம், இன்ஸ்பயர் காட்டுறது விதமாக நீ வேற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸு உருவி வச்சிருக்கானுங்க. ஓகேயா? ஆனால் இவங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் காப்பி அடிச்சாலும் சரியா அடிச்சிருக்கானுங்க. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏன்னா அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, ஏதோ ஒரு இடத்துல ஐ மீன் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுவாரு, என் சீனை வந்து காப்பி எடுத்து அடிக்கிறீங்க, ஆனா அது ஒழுங்காவது காப்பி அடிங்கடான்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரர் சொல்லியிருந்தாரு, ஏதோ தமிழ் படத்துக்கு சொல்லியிருந்தாரு. அந்த மனசு எதுக்கு சொன்ன, அந்த மனசு சொன்னதை வந்து இவனுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டானுங்க. காப்பி அடிச்சானுங்க ஆனா சரியா அடிச்சிருக்கானுங்க, நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருந்துச்சு. அந்த விஎஃப்எஸ்ல எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு கொடுக்கல, ரொம்ப சாலிடாக பண்ணியிருந்தானுங்க. தமிழ் இந்த மாதிரி இந்தியா படத்துல வந்து இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அடுத்த தரத்துல இருக்கு. இப்ப நம்ம ஹாலிவுட் காரணங்களை பார்க்கும்போது அவனுங்களை படத்தை பார்க்கும்போது அந்த டிஃபரெண்ட் அவனுக்கு தெரியாது, நார்மலா இருக்கும். இப்ப நம்ம பார்க்கும்போது டிஃபரெண்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்தை வெள்ளைக்காரங்களை பார்த்தா மேபி அவனுக்கு வேற ஸ்டைல்ல இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவனுக்கு வந்து ஆளுங்க தெரியாதுல்ல யாருன்னு, அது டிஃபரெண்ட் ஆகும். ரெண்டாவது இது தெலுங்கு படமா, அதனால தெலுங்கு மசாலாவை அதிகமே போட்டாங்க. அது ஊருப்பட்ட சீன் இருக்குங்க. அந்த பிரபாஸ் வேஸ்ட், நான் சொல்ல மாட்டேன், வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். படத்துல பிரபாஸ் என்ட்ரி நான் பார்த்து அதாவது இழுக்கிறானுங்க, ஜம்மா இழுக்கிறானுங்க, எதுக்கு இழுக்கிறாங்கன்னு தெரியல, அதை கட் பண்ணலாம். அது ஒரு சீன் வருது, அந்த சண்டையில கத்தி இப்படி வருதான் வேர்வை துடைக்கிறாரா. ஓகே, அது மாஸ் சீன் தான், இல்லன்னு இல்லை. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, நீ மின்னுக்கு வந்து ஜவுமரி இழுத்துட்ட, நல்லா இழுத்து போட்டு ஒரு மாதிரி போர் அடிக்க போட்டு ஆஃப் பண்ணி வைக்கிற, நல்லாவே இல்லை. ஆனா சண்டை சீனே சண்டை மாதிரியே தெரியல, எதுத்தமா சண்டை மாதிரி தெரிஞ்சு நம்மளோட அமிதாப் பச்சன். எனக்கு அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குங்க. என்ன தெரியுமா, அமிதாப் பச்சன் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சண்டை போட்டுவார். ஓகேயா? அவர் இன்னும் உயிரோடவே இருக்காரு, கல்கியோட இதுல இருந்து உயிரோடவே இருக்காரு அந்த அவதாரத்துல. ஐ மீன் அந்த கல்கியோட இது இருக்காரு. ஸோ அமிதாப் பச்சன் வந்து கடவுள் கணக்கு தான் இருக்கு. அது மீமா அவர் வந்து கடவுள் தான். ஆனா சாதாரண மனுஷன் போட்டு பழக்கிறான். சாதாரண மனுஷன் இல்லை, லைக் எப்படின்னா அவர் பவரை யூஸ் பண்ணாமலேயே காமிச்ச மாதிரி இருந்துச்சு. கத்தி தூக்கி போடுறாரு, கத்தி வீசுறாரு, கத்தி குதிக்க போடுறாரு, கத்தி தூக்கி போடுறாரு, இது மாதிரி தான் தவிர அந்த பவர் யூஸ் பண்ணது மாதிரியே. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு சீனை காட்டுவானுங்க, அதுல வந்து ஒரு பவர் அவர் அனுப்பினாலாம் வந்து சாபெல்லாம் வரும். ஆனா அதை அவங்க காட்டாம இருந்தாங்கன்னா ஓகே இது வந்து ஒத்துக்கலாம், ஓகே அவருக்கு நார்மல் பவர்னு. ஸ்டார்டிங்ல பவரை காட்டிட்டு நீ படத்துல பவரை காட்டலன்னா இது தனி துண்டா தெரியுது. பவர் வந்து ஏன்னா பெரிய வில்லன் அங்க வந்து லிட்டலி அங்க சாவு போடு, அந்த பொண்ணு இல்ல பையன் சாவு போவானுங்கன்னா பவுடர் பாய்க்க கூட இல்லை, அங்க கூட மனசுமே சண்டை போட்டுதாரு. அந்த பவுர் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்துச்சு. கரெக்டாக சொல்லிடுவாங்க, பட்டுல பாத்துக்கலாம் அப்படி சொல்லிடுவானுங்க. ஏன்னா இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன் வச்சிருப்பானுங்க. பட் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த பவர் ரொம்ப யூஸ் பண்ணல. அது ரெண்டாவது, எனக்கு இவரை பார்க்கும் போது கொஞ்சம் சுயநலவாதி மாதிரி எனக்கு பட்டுச்சுங்க. அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் வெளியே அவ்வளோ பெரிய கலர் நடக்குது, கைக்கு வெளியே வரல, ஒன்றுமே கேட்கலாம், அப்படியே அவர் அமைதியாகவே ஆகிட்டாரு. கரெக்டாக வந்து அந்த ஒரு விஷயம் நடக்கணும், அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த ஒரு பாதுகாக்கிறதுக்காக வெளியே வராரு. எனக்கு அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி சுயநலவாதியாக காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. எனக்கு தெரியல எப்படி அது கன்வே ஆகுது, எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுது, எனக்கு அப்படி தான் கன்வே ஆனிச்சு. அது இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமோ பட்டுச்சு அவர் கேட்ட டெவலப்மெண்ட். அண்ட் ஓவரால் சொல்லணும்னா படத்தில் வந்து நடிப்பு ரொம்ப அவுட்டுங்க நிறைய பேர்த்துக்கு. அதுவும் சில கேமியோலாம் வந்து எனக்கு நீ வந்து தூக்கி போட்டுருச்சு. நீ எதுக்குலாம் வந்த அப்படி இருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இல்லை நல்லாவே இல்லைடா அப்படி இருந்துச்சு. அதை விட மோசம் தெரியுமா,
கர்ணனுங்க. கர்ணன்லாம் வந்த இடம் செத்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு கர்ண சிவாஜி கணேசன் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கர்ட்டூனில் வரைஞ்சிட்டு ஒரு பிஜிஎம் போட்டுட்டு அந்த ஆள் பேசுவாங்கள்ல, கற்பனையே கர்ணன் அப்படி இருக்கும். இல்ல சத்தியமா வேணும் கர்ண வேணாம் வேண்டானே வச்சானே கர்ண இன்டர்வெல்லையே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சக்கரை நிப்பாட்டம் வர பிரபாஸ் நிப்பாட்டு வர அதுலேயே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து இவன் ஒன்று கர்ணனோட பையன் ஏதாவது ஒன்று இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா பிரபாஸ் தான் கர்ணனா வராரு. அதெல்லாம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. ஏன்னா முறுக்கு மிஸ் வச்சுட்டு வராரு. என்ன மேட்டர்னா ஆதிபுருஷ்ல வந்து போட்டு நல்லா கலாய்ச்சி விட்டோமா, இறங்கி கலாய்ச்சி விட்டோமா, பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்குமா. ஸோ நீ ரியலாவே இப்படி வந்த கையோட சிரிப்பு தான் வருது. கர்ணன் அந்த கத்தர் இதே இல்லை. ஏன்னா கர்ணன் சொன்னாலே அந்த பேர்லயே வந்து ஒரு மாதிரி அப்படி இருக்கும், ஒரு தெனாவெட்டு இருக்கும். நம்மளுக்கு அறியாமலே நம்மளுக்கு ஒரு கூஸ்பமா இருக்கும். இங்க சொல்லி சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு. வேற ஆளை போட்டு. ரெண்டாவது அந்த கர்ணனை வந்து இப்ப எப்படின்னா துல்கர் சல்மா தான் வந்து துல்கர் சல்மானோட மகன் தான் பிரபாஸ் அனுமே காமிச்சிருக்காரு வச்சுக்கோங்களேன். இதை வந்து மக்களால் ஏற்றுக்க முடியுதுன்னா ஏன் பிரபாஸை வந்து பிரபாஸோட பிரபாஸ் வந்து கர்ணனா வந்து ஏன் கர்ணனா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறப்பெல்லாம் வேற ஆளாக காமிச்சிருக்கலாமே. மக்கள் எப்பயும் ஏற்றிருப்பாங்களே. எனக்கு தெரிஞ்சு சாலிடாக யார் தான் நடிச்சிருக்கலாம், விக்ரம், சியான் விக்ரம். அந்த மனசனை கர்ணனா போட்டுருந்தா மனசை வாழ்ந்துருப்பாரு. ஒரு கிராஃபிக் பார்த்துருக்கு, அவர் ராஜா மாதிரி இருக்குது ஒன்று பாட்டு என்னன்னு லிட்டரலி அவர் வாழ்ந்துருப்பாரு. அவர் கர்ணனா போட்டிருந்தா உண்மையாக சொல்லிட்டு வந்திருக்கும். அப்புறமா விஜய் தேவகொண்டா போட்டிருக்கானுங்க. எனக்கு அதெல்லாம் சிரிப்பு தாங்க வந்துச்சு. அந்த நல்லாவே இல்லை. விஜய் தேவகொண்டா அர்ஜுன் காமெடி எப்படி மாதிரி இருந்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா ஏதோ டிராமா ஸ்கூல் டிராமாக்கு வந்திருப்பாங்களே, டீச்சர் நான் நடிக்கிறேன் அந்த மாதிரி இவர் உள்ள பூந்து நீதான் அர்ஜுன் தானே, நீதானே அர்ஜுனா நீயா, ஏன்னா அதுல ஒரு மீச வச்சுட்டு வர்றாரு. சிரிப்பு தாங்க வந்துச்சு, நல்லாவே இல்லை. அது நீ இன்னும் கொஞ்சம் நீ சூஸ் பண்ண கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பக்கவா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீ சாலிடாக நிறைய பேர் சூஸ் பண்ணிட்ட, கமல்ஹாசன்லேருந்து அமிதாப் பச்சன் சூஸ் பண்ணிட்டீங்க. ஈவன் இந்த சைட் ரோல்ஸ் நீங்கள் அழகாக சூஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரிடா இவ்வளோ சொல்லிட்டியே, கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா மகாபாரதம் நடந்து ஆஃப்டர் 6000 இயர்ஸுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் இந்த கதை. ஓகேயா. ரெண்டாவது அந்த கல்கி அவதாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அவதாரம் எடுக்கிறாங்களா இல்லையா, அதுதான் கதை. ஸோ என்ன நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கதை. ஆக்சுவலி கதையை நல்லாவே வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். இவனுங்க இந்த அவெஞ்சர்ஸ் மற்ற இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் போட்ட கையோட ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சுங்க. எனக்கு அவளையும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை படம். பட் எதுக்காகடா இந்த படத்தை பார்க்கலாம் கேட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸ்ஜியாக நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு சாலிட்டாகவே நீங்கள் பார்க்கலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை தாண்டி படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. டோட்டலி டிசப்பாயிண்டட் தான் எனக்கு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன். இது சில பேர் நல்லா ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்த்துருக்கலாம். எனக்கு பாசிட்டிவாக சொல்ல தோணல, இவ்வளோ தான் வந்துச்சு. முக்கியமாக நடிகர் பிரபாஸ் ஃபேன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு செய்த உங்கள் ஆள் வந்து எப்பயும் அவுட் ஆகிட்டாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்ற ஒரே படம் பாகுபலி மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து எந்த படத்தையும் பாருங்க இதுல கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்க ஒரு இந்த கொடுமையை பாக்குறதுக்கு கலாய்க்கிறானுங்க வேற. இவரு ராஜமௌழி வர்றாரு, அவரு கேமியா வர்றாரு. என் ஓப்பனையே சொல்லிடுறேன், வந்துட்டு இவரு கூட போனா 5 வருஷம் நீ புடிச்சிட்டு பாரு. என்னை கேட்டா அந்த 5 வருஷம் நீ படம் பண்ணாம சொல்லிட்டு ஒரு கதையை பண்ணிட்டு வந்துருந்தா இன்னும் பெட்ரு. அடுத்ததான் நீ 10 வருஷம் பிடிச்சி வைக்கிறேன், தயவுசு பிடிச்சிட்டு போயிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், தயவுசு போயிருங்க. வேணான்றேன். ஆனா 10 வருஷத்துக்கு நீ தூக்கி போயிரு, தயவுசெய்து போயிட்டு ஏதோ ஒரு நல்ல ஸ்கிரிப்டா கொண்டு வா. நடிச்சா 300 மைல் தான் நடிப்பேன், 300 கோடி தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு காண்டா இருக்கு. ஏன்னா இந்த மனசை மேல ஏற்கனவே வச்சு செஞ்சோம் ஆதிபுருஷ்ல. இப்பயும் இவனா திருந்தலாமாமா அப்படிதான் இருந்துச்சு. இன்னும் திருந்தல, அவுட்டுங்க. அவன் நடிப்பே வரல, சத்தியமா சொல்லிட்டா நடிப்பே வரல. சீனுக்கு அவன் தூக்கிட்டு துல்கர் சல்மா போட்டிருந்தாக்கோ நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பிரபாஸ் இந்த படத்துல வந்து கேமி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சத்தியமா அதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது
பிரபாஸ் வந்து அவர்கிட்ட நடிப்பு வந்து டேரக்டர் சரியாக வாங்கலை, இல்லை இவர் நடிப்பே கொடுக்கல, இதுதான் உண்மை. ஓகேயா? வீட்டுல தூங்கி இருந்துச்சு பையன் நடந்து போவானே அப்படின்னா ஏன்னா இது நேச்சுரலாகவே இல்லை, நடிப்பே இல்லை, நடிப்பு எல்லாமே ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதாங்க இந்த கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ஒரு 16 நிமிஷம் வீடியோ. இதில் முக்கால்வாசி இங்கே புலம்பல் தான் கேட்டிருப்பீங்க. பட் இதான் உண்மை. தேட்டர்லாம் அப்படியே செத்த போன மாதிரி படத்தை பார்த்துருந்தேன் நானுங்க. யாருக்கு கை ஏதோ நம்ம அமிதாப் பச்சன் நம்ம கமலாசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாப்ஸ்லாம் வந்துச்சு. காரணம் சொன்ன யாரோ கிளாப்ஸ் வரணும்னு ரெடியாக இருக்கும். லைக் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறீங்க, அப்படியே கிட்ட வந்து பர்ச்சன் சிரிச்சிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? லைக் கூப்பிட்டு சரைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஆளை பிரபாஸா அப்படின்னு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு பிரபாஸ் தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் இருந்தேன், வேற காமிச்சிருப்பானுங்க. இல்ல உனக்கு அப்படிலாம் உன்னை அப்படிலாம் ஏமாத்த மாட்டேன், பிரபாஸ் தான் எப்ப வச்சிருக்கானுங்க. அதாவது உண்மையிலேயே நடிப்பு சுத்தமே வரல இந்த படத்துல இருக்கு, சுத்தமே வரல. ஐ ஸோ சர்ப்ரைஸ் தட் யாரா இவனை நம்பி காசை போடுறீங்க, எனக்கு அப்படி இருக்கு. எனக்கு தெரியல இத்தனை ஃப்ளாப்பு. ஏன்னா சாஹோ எடுத்தாங்க, அதிபுஷ் எடுத்தானுங்க, ராஜேஷம் எடுத்தானுங்க, எல்லாம் தொடர்ந்து இது எல்லாமே மட்டம். திருப்பி எப்போ இவ்வளோ காசு போட்டு எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரிலடா, சத்தியமாக தெரில. இது கூட 600 கோடி நானுங்க பட்ஜெட்டு, தெரிலங்க. இது என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ. இந்த படத்துக்கு பட்டு வேறு இருக்குது. பட்டுவில் வந்து யார் அந்த கதையை தூக்கி நிப்பாட்ட போகிறான்னு இப்போ தெரிஞ்சிச்சு. ஆனால் பிரபாஸ் சைட்டு வந்து நீட் இம்ப்ரூவ் பண்ணாங்க. சத்தியமாக சொல்லிட்டா இந்த படத்தில் பிரபாஸ் எப்படி காட்டுமா, அதாவது இந்த கடையில் போயிட்டு இருக்கும்போது மாமா இருமா ஒட்டிக்கிட்டே வருவானே, அந்த மாதிரிலாம் பிரபாஸ் இந்த கடையில். பிரபாஸ்லாம் கடையே இல்லை டோட்டலி. பட்டுல நீங்கள் பாருங்க, அமிதாப் பச்சனும் இவர் யாரு கமல்ஹாசன் சார் மட்டும்தான் மெயினாக இருப்பாரு. இன்னொன்று அந்த கிருஷ்ணன் அவர் காட்டவே இல்லை. அந்த கிருஷ்ணன் யாருன்னு தெரியும். இது நீங்கள் சர்ப்ரைஸாகவே போய் பாருங்க. அவர் பேசும்போது அவர் பாடி லாங்குவேஜில் சைடு லுக்கில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவர் ஷேடுவாக காமிச்சிருக்கானுங்க. அது செம்ம டச்சாக இருந்துச்சு. அதான் சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி சாலிட்டாக இருந்துச்சு, அழகாக காமிச்சிருக்கானுங்க. அவர் யாருன்னு பார்த்துன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஆனால் சூர்யா இதான் க்ளூ, சூர்யா தான் க்ளூ, நடிகர் சூர்யா அவர் தான் க்ளூ. நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரிவ்யூ முடிச்சுக்கிற மக்களே, எனக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரப்போகுது, போதும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தை கக்கல, உண்மையாலேயே எங்கள் ஆனஸ்டான ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். காசு கொடுத்து படம் பார்த்துருக்கேன், இந்த ப்ரீமியர் மயிரில் ஒன்றும் போல் காசு கொடுத்து பார்த்துருக்கேன். நான் அந்த கொடுத்த பார்த்ததுனால நான் என்னை நம்பி ஒரு 3 பேர் நான் கூட்டிகிட்டு போனதுனால நான் இவ்வளோ உரிமையாக நான் பேசுகிறேன்னு நான் நம்புகிறேன். ஓகேயா? நான் சொன்ன பிறகு 3 பேர் வந்தாங்க. ஓகேயா? 3 பேரும் டிசப்பாயின்மெண்ட் தான், யாருமே ஹாப்பியாக இல்லை. ஆனால் ஃபன் பண்ணோம். எதுக்கு நான் ஒக்கடேஷன்லாம் வர மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், அவ்வளோதான். உண்மையாக சொல்லிட்டா படம் பேர் கல்கி, ஆனால் கல்கியே இல்லை. பாட்டுலாம் கல்கி. இது இன்னும் ஓப்பனாக பச்சையாக சொல்லணும்னா இதோட எண்டிங் முடிச்சுக்கலாம். ஹாலிவுட்டை கல்கி எடுத்தது தான் இந்த கல்கி. உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்க்கலாம்.